முகுல் ரோத்தகி ஒரே டைரக்ஷன்ல போயிட்டாரு, இனிமே அவரை வச்சு ஆகாதுன்னு அவரோட இன்னொரு வக்கீல் இன்னொரு 50 லட்சம் ரூபாய் வாங்குற மாதிரி கபில் சிபல் வந்து, ஐயா நீங்க சொல்றீங்க 2000 இவருக்கு அமைச்சராக இருந்துட்டு கேஸ் நடத்தினா அரசு ஊழியர்கள்லாம் இருக்காங்க, எப்படி சாட்சி சொல்வேன்றீங்க? வேணும்னா பக்கத்து ஸ்டேட்ல நடத்திக்கலாம். ஏற்கனவே திமுகவை சேர்ந்த குண்டர்களால் மதுரை தினகரன் ஆபீஸ்ல 3 பேர் எரிக்கப்பட்டார்கள். அந்த வழக்கு சித்தூர்ல நடந்தது. கிருட்டிணன் என்பவர் கொலை கேஸ், முன்னாள் திமுக அமைச்சர், அந்த வழக்கும் அந்த மாதிரிதான் நடந்துச்சு. அதே போல ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடகா அந்த உடனே கேட்டாரு, ஐயா நீ 3000 சாட்சியை போட்டிருக்க, எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும், எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும், தெலுங்கு தெரியும், நான் வேற ஸ்டேட்டுக்கு எப்படி மாத்த முடியும், இது லாஜிஸ்டிக்கலி நாட் பாசிபிள். நான் அடுத்தது இன்னொன்னு சொன்னார், நம்ம கோர்ட் ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்குங்க, அது மாதிரி நடத்தினா இந்த எல்லாருமே அந்த கொடுக்கப்பட்ட 3000 பேர் அட்ரஸ்ல இருக்காங்களா என்னன்னு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பி செக் பண்ணிட்டு தான் ஜட்ஜ் அவங்கள சாட்சிக்கு கூப்பிடுவாரு. ஒரு தடவையும் 15 நாள் டைம் கொடுப்பாரு. இப்படி எல்லாம் ப்ரொசீஜரா பண்ணா குறைஞ்சபட்சம் சாட்சியை கூப்பிடுறப்பவே ஜனவரி 26ல இருந்து தான் சம்மனே வரும். மார்ச் மாசம் தேர்தல் வந்துடும். 26ல இவர் அமைச்சரா இருப்பான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற கபில் சிபல்.